விநாயகருக்கான பால் கொழுக்கட்டை பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கப் தண்ணி நல்லா முத்துக்கொதி வர அளவுக்கு தண்ணி சுட வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவுலேயே ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்துக்கொதி வந்த வாட்டரை அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலி கையால் தொட முடியாது, ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கையால் நல்லா இழுத்து பிசைஞ்சு நல்ல பதமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஈஷர்துன்ற மாதிரி இருந்தால் நெய் தடவிண்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே கூட உருட்டலாம். அப்புறம் இந்த உருண்டைகளை ஒரு 2 கப்பு 3 கப் தண்ணியில் போட்டு நல்லா முதல்ல இனிஷியலி கலராதிங்கோ. அது போட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடியிலேருந்து கிளறி விடுங்கோ. அது நல்லா வெந்து மேலே முதக்க ஆரம்பித்ததும் ஒரு 1 லிட்டர் பாலை 3/4 லிட்டர் பாலாக சூடு பண்ணி வச்சுருந்துங்கோ சைடில். அந்த சூடு பாலை அதில் விடுங்கோ. பாலோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ. 10 நிமிஷம் கழிச்சு 1 கப்பு சர்க்கரையும் போட்டு அதோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ. கடைசியாக 1 கப் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலையும் விட்டு ஏலக்காய் பொடி போட்டு குங்குமப்பூவும் சேர்த்து விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை தயார்.